ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நாளாக கவின்ட்டு இருந்து எந்த அப்டேட்டுமே வரல. அவரோட இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் அவரோட மூவி நியூஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன அப்டேட் தான் பண்ணிக்கிருந்தாரு. ஒரு மீம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் சிஎஸ்கே பற்றி போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிருந்தாரு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மூவியோட டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா லிஃப்ட் மூவியோட சாங்ஸும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு வந்து அப்டேட்ல கவின் மட்டும் சோலோவா தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றாரு அம்ரிதா அவர்ல. ஸோ அது கண்டிப்பா டைட்டில் சாங்கா இருக்கலாம். தனியா கவின்க்குன்னு தனி சாங்கா ஒன்று இருக்கலாம். யார் கோரியோகிராஃப் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சதீஷ். இவர் ஆல்ரெடி நிறைய அஜித்துக்கா இருக்கட்டும் தனுஷ்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா கவினோட லிஃப்ட் மூவி சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட் ஆக போகுது. லாஸ்லியோட மூவி பத்தியும் அவங்கள பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. லாஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் அவங்களோட 1 and 2 போட்டோஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல ஸ்டோரியில அப்டேட் பண்ணிட்டே வராங்க. லாஸ்லியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைல்ல அக்டோபர் 3 அப்லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் கவின் அவரோட ப்ரொஃபைல்ல லாஸ்டா அக்டோபர் 4 எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எந்த அப்டேட்டுமே பண்ணல.